901 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இது. அதில் 1516 சதுர அடி வீடு இது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஹெட்ரூம் எல்லாத்தையும் சேர்க்கும்போது 1516 சதுர அடி வீடு. ஸோ ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கு உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் சார். ஒரு டேப் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாட்டர் உங்களுக்கு டேங்க்ல ஏறியும் டேங்க்லேருந்து வராமல் டைரெக்டாக மோட்டர் போட்டிங்கன்னா இடத்துலேருந்து நேராக வந்து கொட்டும் அந்த டேப்பு. இது டேங்க்ல ஏறி டேங்க்லேருந்து வர தண்ணி. இது ஆர்ஓக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வால்வ் ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம் பாத்ரூமில். இந்த வால்வ் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாத்ரூமில் மட்டும் ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்ரூம் மட்டும் தான் தண்ணி வராது, மற்ற பாத்ரூம்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கும். இதை டிஃபால்ட்டாகவே எல்லா வீட்லேயும் நாங்கள் செஞ்சிடறோம். அது இது மேலே எலிவேஷனுக்கு ஒரு பர்கோலா ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்பாட் லைட், ஈவினிங் டைமில் லைட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா ரம்மியமாக இருக்கும். இந்த நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கிற வேலம்மாள் ஸ்கூலில் வந்து எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வணக்கங்க, என் பேர் அருள்மொழி செல்வன். நான் செங்கேனி பில்டர்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். நான் ஹாப்பி ஹோம்ஸ் எங்கள் ப்ராஜெக்டோட நேமு. இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிற இடம் கூடுவாஞ்சேரிலேருந்து திருப்பூரூர் போகிற ரோட்டில் இருக்கிற பெருமாட்டுநல்லூர் வில்லேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கிற வேலம்மாள் ஸ்கூலில் வந்து எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 30 ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ரீ கருமாரி அம்மன் நகர் அப்படின்ற ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது மொத்தம் 2670 சதுரடி இருக்கிற ஒரு லேண்டை வாங்கி அதை 3ஆக பிரித்து சப்டிவிஷன் அப்ரூவ்டு வாங்கி 3 வீடு தனித்தனி டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் நாங்கள் கட்டியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 901 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இது. அதில் 1516 சதுரடி வீடு இது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஹெட்ரூம் எல்லாத்தையும் சேர்க்கும்போது 1516 சதுரடி வீடு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங், 11 அடிக்கு 16.3 அடி சைஸ் இருக்கிற ஒரு பார்க்கிங் இது. நீங்கள் தாராளமாக ஒரு செடான் டைப் கார் தாராளமாக நீங்கள் பார்க் பண்ண முடியும் நீங்கள் ஸ்பேசியஸாக. இது சைடில் செட் பேக் ஒரு 3 ஃபீட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு 8000 லிட்டர் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி செப்டி டேங்க் எடுத்திருக்கோம். ஆல்சோ பயோசெப்டி டேங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கிங் டைல்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். செட் பேக் எல்லா பக்கமும் உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 2 ஃபீட் இருக்குது, சைடில் 3 ஃபீட் இருக்குது, பேக் சைட்லேயும் ஒரு 2 ஃபீட் இருக்குது. எல்லா பக்கமும் பாருங்கள், எல்லா பக்கமும் செட் பேக் இருக்குது. ஸோ இன்டீரியர் அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் உங்களுக்கு டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எலிவேஷனுக்காக உங்களுக்கு லுக் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ மெயின் டோருக்கு கிரில் கேட் உங்களுக்கு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸோ மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கொடுத்துருக்கோம். ஆல்சோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 inches by 4 inches உங்களுக்கு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். நல்லா திக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 15.3 அடி சார். நல்ல ஒரு காம்பேக்டான ஹால் உங்களுக்கு. ஸோ ஹாலில் ஒரு விண்டோ 4x4 ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே உடன் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கு உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் சார். ஒரு டிவிக்கு உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கு உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே உங்களுக்கு லைட்டெல்லாம் ஸ்பாட் லைட்லாம் அழகாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது ஒரு கிச்சன். இது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x10 ஒரு கிச்சன் சார். ஸோ கிச்சன்லேயும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செட்டப் எல்லாமே கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 2 அடி உயரத்துக்கு உங்களுக்கு மேலே கிரானைட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீடிங்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வழியாத மாதிரி உங்களுக்கு பீடிங்கும் கொடுத்துருக்கோம். இது 2 அடிக்கு 1.5 அடி உங்களுக்கு ஒரு அடி டெப்த்தில் உங்களுக்கு எஸ்எஸ்ல உங்களுக்கு சிங்க்கு ஒன்று கொடுத்துருக்கோம். டேப் ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஃபால்ட்டாகவே 3 டேப் கொடுக்குறோம். ஒரு டேப் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாட்டர் உங்களுக்கு டேங்க்ல ஏறியும் டேங்க்லேருந்து வராமல் டைரெக்டாக மோட்டர் போட்டிங்கன்னா இடத்துலேருந்து நேராக வந்து கொட்டும் அந்த டேப்பு. இது டேங்க்ல ஏறி டேங்க்லேருந்து வர தண்ணி. இது ஆர்ஓக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். வால் டைல்ஸும் உங்களுக்கு 2x4 டைல்ஸில் உங்களுக்கு 7 ஃபீட் ஹைட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு 3x4 ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கிச்சன்லேயும் உங்களுக்கு கப்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் சார். இது இந்த பெட்ரூமோட சைஸ் 9x10 சார். இது 3 பெட்ரூமில் இதுதான் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். மீதி எல்லா பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஆல்சோ இதுலேயும் 4x4 ஒரு விண்டோ இருக்குது. இதுலேயும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்குது சார். 4x6 சைஸில் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். வால் டைல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸும் உங்களுக்கு ஒரு 2x2 கொடுத்துருக்கோம். கீழே எல்லா ஃபிட்டிங்ஸும் அந்த கிளாஸ் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் சைஃபோனிக் டைப்பில் வெஸ்டர்ன் கிளாஸர் கொடுத்துருக்கோம். ஹெல்த் ஃபாஸ்ட் இருக்கும், ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல இருக்கும். இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்குது.
இந்த இடத்துல நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணுன்னா இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகலாம் இது. ஸோ கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ராடு தான் சார் கொடுத்துருக்கோம். கிரேடு 304 ஜிண்டால் பிராண்டில் கொடுத்துருக்கோம். இது கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஃபினிஷிங்கில் எஸ்எஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். பில்லர் படி ஏறும்போது உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஸோ மிதிக்கிற இடம் ஒரு 10 இன்ச்சு இருக்கும். ஹைட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ படி ஏறும்போது உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஸோ மாடியில் ஒரு சின்ன ஹால் இருக்குது. ஒரு 8.5 அடிக்கு 8.75 சைஸில் இருக்குது. நீங்கள் பசங்களுக்கு எதனா ஒரு லேப்டாப் வைக்கிறதுக்கு, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இதை. ஸோ இது ஒரு அதோட கம்பேர் பண்ணும்போது, கீழே இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பேசியஸான பெட்ரூம். 10.4க்கு 14 அடி சைஸில் ஒரு பெட்ரூம் சார் இது. ஸோ ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு லாஃப்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு ஏசி பாயிண்ட் இருக்கும். இது ஹேங்கிங் பல்ப் ஒன்று டிசைனுக்காக கொடுத்துருக்கோம். டியூப்லைட் எல்லா ரூம்லேயும் ஒன்று ஆஸ் யூஷுவல் வந்துடும். ஸோ இதுலேயும் கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது பாத்ரூம் டோர்லாம் WPC டோர் தான் சார் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது 4/6.5 சைஸு. இந்தியன் டைப்புக்கும் ஃப்ளஷ் டேங்க்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வால்வ் ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம் பாத்ரூமில். இந்த வால்வ் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாத்ரூமில் மட்டும் ஏதாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்ரூம் மட்டும் தான் தண்ணி வராது, மற்ற பாத்ரூம்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கும். இதை டிஃபால்ட்டாகவே எல்லா வீட்லேயும் நாங்கள் செஞ்சிடுறோம். இது இந்த பாத்ரூம்லேயும் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம் காம்பாக்டாக. இது நல்ல ஸ்பேசியஸான ஒரு பால்கனி சார். 5 ஃபீட் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் 2/2 டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இது எஸ்எஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஃபீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா டெவலப் ஆன ஏரியா சார் இது. இங்கேயும் கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்கோம் சேஃப்டிக்கு உங்களுக்கு. இதுலேயும் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாமா? இது மாஸ்டர் பெட்ரூம் சார். இது 10 அடிக்கு 16 அடி நல்ல ஒரு ஹால் சைஸில் பக்காவாக கொடுத்துருக்கோம். 10க்கு 16 அடி இது. ஸோ இதுலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. சேம் 4/6.5 சைஸில். இதில் வெஸ்டர்ன் கிளாஸர் கொடுத்துருக்கோம். ஆல்சோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் நாங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி எல்லா ரூம்லேயும் ஆஸ் யூஷுவல் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல தனியாக ஒரு MCB கொடுத்துருக்கோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, மாடியில் இருக்கிற எல்லா ரூமுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. கீழே செப்பரேட்டாக இருக்குது, மாடிக்கு செப்பரேட்டாக இருக்குது. பாருங்கள், இது மொட்டை மாடிக்கு போகிற வழி. இது ஆயில் டோர். இது மழை பெஞ்சாலும் பாதிக்காது. மாடியில் ஒரு கிரில் கேட்டு கொடுத்து கம்ப்ளீட்டாக ஷீட் வச்சு அடிச்சிருக்கோம் சார். என்ன மழை பெஞ்சாலும் உள்ளே ஒன்றும் வரக்கூடாதுன்றதுக்காக செஞ்சுருக்கோம். இது சொல்லி தான் ஆகணும். இது மொட்டை மாடியில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேரளா வெதரிங் டைல்ஸ் பண்ணியிருக்கோம். செங்கஜல்லி, கடுக்கா, வெள்ளம், சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட்டு அது மேலே உங்களுக்கு கேரளா வெதரிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நார்மலாகவே உங்களுக்கு 3 டிகிரிலேருந்து 4 டிகிரி உங்களுக்கு வெயிலே உங்களுக்கு குறைச்சி தான் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கும். இந்த மொட்டை மாடி கைப்பிடி சோரோட உயரம் 3 அடி உயரம் சார். ஒரு குழந்தை கூட தாராளமாக விளையாடலாம். குழந்தைய விளையாட விட்டால் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. அந்தளவு பக்காவாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது எல்லாமே காலத்தோட அடையாளம் சார் உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் மாடி கட்டணுன்னாலும் அப்படியே தட்டி எடுத்துகிட்டு ராடை நீங்கள் அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். எதனா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு பந்தல் வளையம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி துணி காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அதுக்கும் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மொட்டை மாடியில் மேலே ஹெட்ரூமுக்கு மேலே ஏறணும்னா அதுக்கும் ஒரு ஏணி ஒன்று கொடுத்துருக்கோம். இது டிட்டாச்சபிள் ஈஸியாக எடுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் எடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடாது இல்லையா, மேலே ஏறக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து நம்ம மேலே வச்சு மேலே இருக்கலாம், மற்ற நேரத்தில் கீழே வச்சிடலாம். இது மேலே எலிவேஷனுக்கு ஒரு பர்கோலா ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்பாட் லைட், ஈவினிங் டைமில் லைட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா ரம்மியமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் மேலே வாட்டர் டேங்க்கு தனியாக செட் பண்ணியிருக்கோம் சார். சின்டெக்ஸில் மல்டி லேயரில் உங்களுக்கு 750 லிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் ஒவ்வொரு வீட்லேயும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி போர் எடுத்திருக்கோம் சார். 157 அடி டெத்தில் போர் எடுத்திருக்கோம். 6.5 இன்ச்சு டயால் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பெஸ்டன் மோட்ரு 1.5 HP மோட்ரு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். வாட்டர் உங்களுக்கு இந்த ஏரியாவில் எந்த விதமாக வாட்டர் லாகிங் ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி எப்பேற்பட்ட வெயில் காலத்திலையும் தண்ணி பிரச்சனையும் இருக்காது. ஸோ வாட்டர் ப்ராப்ளம் இல்லை. இது கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் சார். உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ராடெல்லாம் எல்லாமே ISI ராடு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ISI பிராண்டட் தான். கேபிள்ஸ் எல்லாமே ஆர்பிட்டில் உங்களுக்கு FRLS கேபிள் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். UPSக்கு ஒயரிங் செஞ்சுருக்கோம். ROக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம்.
ஸ்பீக்கருக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், சிசிடிவிக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தேவைன்னா தாராளமாக அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே காலம் உங்களுக்கு புட்டிங் போடும்போதும் அதே மாதிரி மேலே பேஸ்மெண்ட் டைம்லேயும் ஆன்டி டெர்மைட் ஒர்க் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்ரூம்ஸ் எல்லாமே மாடியிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் உங்களுக்கு வாட்டர் கோட்டிங் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். மாடியில் ஒரு டேப் இருக்குது, மாடியில் சாப்பிட்டா இங்கேயே கை கழுவிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கிற வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து எக்ஸாக்டாக 800 மீட்டர் சார். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்க்கும்போது 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த 3 வீடுமே நார்த்து ஃபேஸிங் ஹவுஸ் தான் சார். இந்த வீடு எக்ஸாம்பிள், இந்த வீடு பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங் 900 சதுரடி 901 சதுரடி இடம், அதில் 1516 சதுரடி வீடு. இந்த வீட்டோட காஸ்ட்டு 90 லட்சம் 90 lakhs. பக்கத்து வீட்டோட காஸ்ட்டு 87 lakhs. வித்தியாசம் என்னென்னா இதில் இன்டீரியர் ஒர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் பண்ணல. ஸோ அதனால் 87 lakh. மூணாவது வீடு கார்னர், ஸோ அது 88 லட்சம் 88 lakh. இந்த மற்ற 2 வீடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணணும்னா 3 lakhs அடிஷ்னலாக ஆகும். இது போக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அடிஷ்னலாக வரும். லோனை பொறுத்தவரை நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் தாராளமாக போகலாம். ஏன்னா இது டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. டைரெக்டாக எங்கள் பேரில் தான் சேல் டீடில் இருக்குது. பட்டாலேருந்து எல்லாமே பக்காவாக அப்டேட்டடாக இருக்குது. தாராளமாக நீங்கள் எந்த பேங்க், ஸ்டேட் பேங்க்லேயும் ஆள் இருக்காங்க, எல்ஐசிலேயும் ஆள் இருக்காங்க. எந்த பேங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், எங்களுக்கு எல்லாரோடையும் டைப் இருக்குது. ஸோ பஸ்ஸை பொறுத்தவரை ஆக்சஸ் நிறையா இருக்குது சார். நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கிற வேலம்மாள் ஸ்கூலாண்டியே பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே 118Dன்ற பஸ் வருது. இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 300 மீட்டரில் பாரதியார் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் இருக்குது. அது பெருமாட்டநல்லூரை தாண்டி உங்களுக்கு தர்காஸ் ரோடு அப்படின்ற ஏரியாவில் ஒரு பஸ் ஸ்டாப் போகுது. ஸோ அந்த பஸ் இந்த ஏரியாவிலே வருது. இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே பஸ் ஏறிக்கலாம். ஸ்கூல்ஸ் நல்ல நல்ல ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குது சார். எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு, வேலம்மாள் வித்தியாசம், இங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்ரீமா ஸ்கூலு. இது எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சின்ன சின்ன கிளினிக் குறைஞ்சபட்சம் நீங்கள் வர வழியில் ஒரு 20 கிளினிக் நீங்கள் பார்க்கலாம். மெயின் ரோட்டில் தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டரு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது ஒரு 4.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிளாம்பாக்கம் இருக்கிற பஸ் டெர்மினஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எக்ஸாக்டாக 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது.